வணக்கம் நண்பர்களே, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இளங்கோ, கார்த்தி, அப்புறம் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சில்லி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து சில்லி சாப்பிட போனோம். அரஸ்டோருக்கு அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். பார்க்குறக்கே சில்லி வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தாவே சாப்பிடணும் போல் இருக்கும். நாங்கள் வந்து இங்கே ஒரு 10 வருஷமாக நாங்கள் சாப்பிட்டுருக்குறேன். உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. எண்ணெய் நல்லா இருக்கும். நீட்டாக கழுவி குடலெல்லாம் சுத்தம் பண்ணி சுத்தமாக இருக்கும். ஒரு கடையில் பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக இருக்காது, குடலெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்க மாட்டாங்க. இங்கே நல்லா கழுவி நீட்டாக சுத்தம் பண்ணி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெய் மீன், பாறை, விரா மீன், ஜிலேபி, நிறையா வெரைட்டி மீன் வந்து இங்கே கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போகலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பார்சல் வாங்கிக்கலாம். கிளைமேட்டு நாங்கள் போயிருந்த டைமில் வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமு போயிருந்தோம். அங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்குது. பக்கத்துலேயே வாய்க்கால் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொன்றா மீனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சில்லி கொக்கு மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டார். எடுத்து போட்டு எங்களுக்கு சூடாக கழுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். சில்லி வந்து ஃப்ரீயாக இருக்குது. சில்லி அப்புறம் கொக்கு மீன் இங்கே வந்து பாறை, சில்லி, கொக்கு மீன், வால் மீன், ஜிலேபி மீன், எல்லா மீனுமே இங்கே லோகு, கட்லா, எல்லா வகையான மீனுமே இங்கே கிடைக்கும். தீபக்கு என்ன மீன்? கொக்கு மீனா? ஒரு துளி கூட முள் இருக்காது அப்படின்லாம் சொல்லணும். முள் இருக்கா, ஆனால் நீட்டாக இருக்கா? பார்த்தீங்களா, கொக்குவோட மூக்கு, கொக்கு மீனோட மூக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? செம்மையாக இருக்குதா? வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோக்காக சொல்கிறீங்களா? கொக்குமா இருக்குதா, மீன்மா இருக்குதா? முள்ளே இல்லைப்பா, நல்லா இருக்கும். வாவ், பார்க்க சூப்பராக இருக்குது. கொக்கு மீன், வெங்காயம், கார சட்னி வேறு லெவலு. தீபக்கு என்ன முறுக்கு தின்னுக்கிறியா? முறுக்கால நெய் நான் தெரியும். கொக்கா இந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரச்சூர்லேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கலவமலை ஸ்டாப்பில் இருக்குது. இந்த மீன் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். காற்று முன்னாடி சில்லி வாங்கிட்டாப்புல. மீன் பாதி உடல், மத்தி மீன் தான் சின்ன கொடுக்குறாங்க. மற்ற பழம் பார்த்தீங்கன்னா குடலை சுத்தமாக பண்ண மாட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்கா? தீபக் கொக்கு மீன் சாப்பிட்றாப்புல, கார்த்தி வந்து சில்லி சாப்பிட்டாப்புல. பீஸே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் அதை காமிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குது, நீட்டாக. மீன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்குது. கூடவே ஆனியன் கொடுத்துருக்காங்க. ஆனியன் இருக்குது, வெங்காயம், தக்காளி போட்ட ஒரு சட்னியும் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சில்லி நீ தனியாக 2 சில்லி, மொத்தம் 3 சில்லி, 2 கொக்கு, ஒரு நெய் மீன், 240. பாறை நெய் மீன். சரிங்கண்ணா. நெய் மீன் 25 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. சரிங்க. பாறை 30. சரிங்க. ஜிலேபிலாம் சைஸ் கொடுத்துறேன். ஜிலேபிலாம் சைஸ் சரிங்க. ரேட் வந்துருக்கு. சரிங்கண்ணா. கொக்கு மீன் வந்து 150 ரூபாய்க்கு போட்டுருங்கண்ணா. கொக்கு மீன் 150 ரூபா. சரிங்க. கிழங்கா மீன் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு போடுது. சரிங்க. இந்த கறி மீன் வந்து பேத்த மீன் சொல்லுவாங்க, அது முள் இருக்காது. சரிங்க. 40 ரூபா, 50 ரூபா சைஸ்க்கு ஏற்ற வெரைட்டி மாதிரி ரேட் போட்டுட்டு. சரிங்கண்ணா. இங்கே 5 வருஷம் வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்பா பட்டுருந்தாங்க, இப்போ வந்து பட்டுருக்குறேங்க. நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்குறேன். நான் இங்கே ஆரம்பிச்சாருங்கண்ணா. சரிங்க. அவர் கன்னியூ பண்ண முடியல, அவர் உடம்பு சரியில்லை. சரிங்க. நானும் ஒர்க்காக போயிட்டு இருந்தேன். அதையும் கரெக்டாக பார்க்க முடியல, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. சரிங்க. சரி, அப்படியே கடையாக பார்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்ணா. மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடல் வந்து இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்குது. நானும் நிறைய டைம் சாப்பிட்டுக்கிறேன். நாங்கள் பழைய கோட்டையிலேருந்து வரோம். தெளிவாக இருக்குங்கண்ணா. அதான் பொருள் தான் ஃபஸ்ட்டு, அது என்ன ரேட்டு அதெல்லாம் கிடையாது, பொருள் தெளிவாக கொடுத்துருவோம். அதாங்க. யாரும் வந்து எந்த குறையும் இல்லாமல் சாப்பிட்டு போகணும், அவ்வளோ. சரிங்க.
நல்லா இருந்துச்சுங்க. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? பூபதிங்க. பூபதிங்க. சரிங்க அண்ணா. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களாண்ணா? ஃபோன் நம்பர் 877 877 824 824 9080. 9080. சரிங்கண்ணா, தேங்க்ஸுங்கண்ணா. சரி ஓகே. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரச்சூர் தொலைமலையிலிருந்து வெளியூர் போகிற ரோட்டில் இருக்குது. லொக்கேஷனும் சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ஆலமரம் இருக்கும், பெரிய ஆலமரம். அதுக்கு கீழே நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். பக்கத்துலேயே வாய்க்காலும் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு கை கழுவிட்டாப்புல.